ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளுடைய சேனலில் எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து போன மாதம் இங்கே போயிருந்தோம், தாஜ்மஹால் போயிருந்தோம். ரொம்ப அழகான ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மொனமெண்ட் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து 7 அதிசயங்களில் ஒரு அதிசயத்தை நான் பார்த்துட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். தாஜ்மஹால் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வரத்துக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்தாங்க. அது யூஸ் பண்ணி தான் நம்ம என்ட்ரி ஆக முடியும். ஜஸ்ட் ஒரு காயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரியான சந்தோஷம் எனக்கு அதை பார்த்த உடனே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே போய்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு கட்டமைப்பு பாருங்கள். அவ்வளோ அழகான ஒரு பில்டிங் அது. கொஞ்ச நேரம் பிரமிச்சு பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போனோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே இப்போ பார்த்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அப்படி. ஆனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப எப்படி இருக்குன்னா பிரம்மாண்டமாக இருக்குது. கிட்ட போக போக பிரம்மாண்டமாக இருக்குது. சின்னதுன்னா அளவில் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குல்ல நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது. ஆனால் போக போக அதனுடைய ஹியூஜ் பில்டிங்ஸுடைய அந்த இம்ப்ரெஷன் நம்மளுக்கு தெரியுது. அதனால் அப்படி கிட்ட போயிட்டே இருப்போம். அன்றைக்கி ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது. வீக் டேஸ் தான், ஒன் ஆஃப் த வீக் டேஸ் தான் நாங்கள் போனோம். பட் ரொம்ப நல்லா மெயின்டைனும் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே ரொம்ப டர்ட்டாகவும் இல்லை அந்த இடம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பலதரப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. தமிழகத்திலிருந்து, மற்ற மாநிலங்கள்லேருந்து. ரொம்ப அழகான ஒரு இடம் இது. ஆக்ராவில் வந்து சேர்ந்துருந்தாங்க. ஆக்ராவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிட்டி தான் ஆக்சுவலாக. அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி அந்த யமுனை நதிக்கு ஒரு ஓரமாக இவ்வளோ அழகான ஒரு பில்டிங் வந்து அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. மேபி ஒரு 400 or 600 இயர்ஸ்க்கு அப்புறமா முன்னாடி கட்டியிருப்பாங்க நினைக்கிறேன் ஷாஜஹான். கரெக்டாக எனக்கு தெரியல என்ன இயர்ன்றது. பார்த்து பிரமிச்சிட்டு கிட்ட போக போக வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருக்குமே வந்து பாருங்கள் ஒரு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஆக்சுவலாக மதியம் தான் போனோம் நாங்கள். ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஆனாலுமே டைம் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே அங்கே இருந்த டைம் எல்லாமே அதை பிரமிச்சு பார்க்குறதுலே முக்கால்வாசி போயிடுச்சு. ஆனால் கிட்ட போக போக அதனுடைய அந்த ஒரு முஸ்லீம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சுது. அந்த இது சொல்லுவாங்க ஆர்கிடெக்சர், முஸ்லீம் ஆர்கிடெக்சர் அவங்களுடைய மசூதியெல்லாம் இருக்கிற மாதிரி தான். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கோட மார்பிள்ஸ் பாருங்கள். மார்பிள்ஸ் தான், ரொம்ப ஒயிட் கலர் மார்பிள்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பில்லர்ஸ் தான் நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணேன். அது மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்துட்ருக்கோம். இப்போது உள்ளே வந்து ஜஸ்ட் அவங்களுடைய அந்த பரியல் பிளேஸ் தான் இருக்குது. மும்தாஜ் அண்ட் ஷாஜஹானுக்கு ரொம்ப சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபோட்டோஸ் ஆர் நாட் அலவுட் டு டேக். ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடாது. இதுதான் யமுனை நதிக்கரை ஓரமாக நம்ம நடந்துகிட்ருக்கோம். நடந்துகிட்ருக்கோன்னா அது பக்கத்தில் நடந்துகிட்ருக்கோம். அந்த பில்லர் பாருங்கள் இவ்வளோ பெருசாக பிரம்மாண்டமாக இருந்தது. ஆக்சுவலாக கீழேருந்து பார்க்குறதுக்கும் மேலே பறவைகள்லாம் அந்த கோபுரங்களை சுற்றி வளர்றதும். அங்கே போனீங்கன்னா இப்போ நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் நம்ம பார்த்து பிரமிச்சு பார்ப்போம்ல, அதே மாதிரி கன்னியாகுமரியில் போனால் விவேகானந்தர் பாறை இதெல்லாம் ரொம்ப ஸ்பேஷியஸாக ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி பார்ப்போம். அதே மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், இல்லைன்னா கப்பலாக கூட போய் பார்க்கலாம். கண்டிப்பாக லவ்வர்ஸ் எல்லாருமே போய் விசிட் பண்ணுற ஒரு இடமா இருந்தது. வெளியே தான் கொஞ்சம் சத்தம் அதிகமாக, ஆனால் உள்ளே வந்து அமைதியாகவும் இருக்கணும், ஃபோட்டோஸும் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ரொம்ப ஹாலோ பிளேஸ்ங்க. ரொம்ப பிரம்மாண்டாக கட்டியிருக்காங்க. உள்ளே அவ்வளோ என்னென்னா ஜஸ்ட் அவங்களுடைய பரியல் பிளேஸ் தான் இருக்குது. அவ்வளோ ஸ்பேஷியஸாக ஹாலோனஸ் நிறைய இருக்குது. நல்லா சத்தம் போட்டால் எப்போ கேட்கும் போல இருக்குது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. சில பேர் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலுமே சத்தம்லாம் போட்டுருந்தாங்க எப்போ கேட்கணும்னு பார்த்துட்டு. இந்த மாதிரி காலில் வந்து நம்ம அந்த சேஃப்காக அந்த ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது, அதுக்காக அவங்க எல்லாருமே கம்பல்சரி எல்லாருமே நம்ம வந்து போட்டுக்கணும். உள்ளே இந்த இடத்துல மட்டும்தான், அதாவது தாஜ்மஹால் உள்ள என்ட்ரு ஆகணும்ல அந்த இடத்துல மட்டும்தான். எவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இந்த காலத்தில் எத்தனை பேர் இதுக்கு இது பண்ணியிருப்பாங்க, இது இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அழகாக வந்து இந்த இடத்துலலாம் என்னவா யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல அந்த காலத்தில். ஆனால் நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அதை பார்த்துட்ருக்கோம். டோக்கன் ஆஃப் லவ்லாகவும் பார்க்குறோம். கண்டிப்பாக
மும்தாஜ் மேலே ஷாஜஹான் இருந்த ஒரு லவ்க்கான ஒரு சிம்பிள் தான் இந்த பெரிய பில்டிங். Historically and also archaeologically it is very special to visit. எல்லாருமே கண்டிப்பாக தாஜ்மஹால் லைஃப்பில் ஒரு தடவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒன் ஆஃப் த அது இது தானே இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேஸ் இது. ஒண்டர், ஒன் ஆஃப் த ஒண்டர்ஸ். ஓகே, போய் பார்த்தாச்சு. யமுனையில் அவ்வளோ தண்ணி இல்லை, இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக அதனுடைய வழிபாதைகள் நல்லா இருந்தது. சரி, கொஞ்சம் தண்ணி இருந்தது. மேபி நாங்கள் போகிற டைம் வந்து மழை காலம் கிடையாது. ஃபெப்ரவரிலாம் அவ்வளோ மழை இல்லைல்ல, அதுவும் டெல்லியிலலாம் அவ்வளோ மழையே பெய்யல சொன்னால். ஃபோட்டோஸ்லாம் வெளியே எடுத்துகிட்டு ஹாப்பியாக கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரு 2 hours கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த யமுனை நதி. இவ்வளோ அழகாக வளைஞ்சு நினைச்சு போயிருப்பாங்க. ஃபுல்லாக இல்லைனாலும் அதனுடைய அந்த அழகான அந்த வடி, ஒரு கர்வ் அழகாக தெரிஞ்சுது. நாங்கள் படத்துலலாம் பார்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருந்தது. படத்தில் வந்து யமுனை நதிக்கரை கொஞ்சம் நல்லா காமிச்சிருப்பாங்க. காதலர் தினம் படத்தை பார்த்துட்டு தான் தெரியும் எனக்கு. ஆனால் தாஜ்மஹால் அதே மாதிரி தான் இருந்தது. நம்ம படத்தில் பார்த்த மாதிரி தான் இருந்தது. மேபி கொஞ்சம் அதனுடைய அந்த ஷேட் கொஞ்சம் மேபி கிட்ட போக போக அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலிஷ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருந்தாலுமே தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அந்த டோக்கன் நம்ம பார்ப்போம்ல, அந்த எனக்கு தெரிஞ்சு தாஜ்மஹால் அந்த படங்கள்லேயும் இந்த டீ பேக்கெட்டில் பார்த்து தான் ஞாபகம். இது வந்து ஆக்ரா கோட்டை. அது பார்த்து முடிச்சுட்டு ஆக்ரா கோட்டைக்கு வந்தாச்சு. பக்கத்துலேயே தான் இருக்குது, 1 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்ரா கோட்டையும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த முகாலயர்கள் தானே, இந்த முஸ்லீம் கிங்ஸோடைய ஒரு பெரிய ரூலிங் பிளேஸ் ஆக்ராலேருந்து. இதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய இடங்கள் இருக்குது. ஒவ்வொரு மண்டபங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருந்தாங்க. அப்படியே ஃபேமிலியாக வந்து நல்லா ஸ்பேஷியஸாக நம்ம எங்கே வேணாலும் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இது கொஞ்சம் ஈவினிங் ஆகிடுச்சு, நல்லா ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் வெயில் இல்லாமல். அங்கே கிங்ஸ் யூஸ் பண்ண பொருட்கள் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. லான் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம், வெளிப்புற இருக்கிற மண்டபம் போல இருக்குது. என்ன செஞ்சாங்க தெரியல அந்த டைமில். மேபி கூட்டங்கள் கூடியிருக்கலாம் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு இடமா வந்துருக்கு. பூக்கள்லாம் அழகாக இருந்தது. ஓவராலாக ஒரு நல்ல ஒரு நாள் அன்றைக்கி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நல்ல ஒரு போயிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. மிஸ் பண்ணக்கூடாத இடங்கள். கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும்போது போய் பாருங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.